அந்த ஒரு பீக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல. உதாரணத்துக்கு இப்போ ஜெயிலர் படத்தில், ஜெயிலரில் வந்து நியூஸ் தெரிஞ்சு இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு வீட்டில் இருக்கவங்க நீ தான் கொன்னுட்டேங்கிற மாதிரிலாம் சொல்லி உடஞ்சி போனதுக்கப்புறம் அந்த சோக மியூசிக்லேருந்து அப்படியே டுன் டுன் டுன்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வெளில கிளம்புவார் ஜெயிலர். நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல. அப்பயே அவர் வந்து நான் இப்போ ரிட்டையர்டு ஒரு ஜெயிலர் கிடையாது, ஐ எம் பேக் டு மை ஜோன், இப்போ நான் என்னோட 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 வேர்ல்டு, என்னோட டீலிங், என்னோட இதுவே வேறங்கிற மாதிரி. அது வரைக்கும் சாதுவாக தெரிஞ்ச நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒரு ரஜினி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் பண்ணாலும் பெங்களூர் பெரிய பெரிய ஆள் பார்த்தாலும் இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அவங்க ஃபேமிலிக்கு நான் யாருன்னு தெரியப்படுத்துகிற ஒரு ஒரு மொமெண்ட்டு. அந்த சாங்கு பிஜிஎம்மோட போட்டு அலப்பற கிளப்புறோன்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே இங்கே வந்து ரஜினி இப்படி உட்காருவார். அப்படியே ரெண்டு மாமியார் மாமியார்ன்ற பாருங்க, மருமகளும் ஒய்ஃபும் அப்படியே ஏஞ்சிப்பாங்க. அந்த டைனமிக்ஸ் மாறுறது, அந்த அந்த மொமெண்ட்டே இருக்குல்ல பிளாக், அது எப்போ ஏற்பட்ட ஃபயரான மொமெண்ட்டு. அதுதான் கிளைமேக்ஸ்லேயும் அந்த கண்ணாடி எடுக்கிற மொமெண்ட். இந்த மாதிரி என்ன நினைக்கிறாங்க, நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்துட்டே இருக்கேன், ரிப்பீட்டேட்டிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்காங்க. இதில் வந்து ஹீரோட இன்ட்ரோ சாங் கிடையாது, ஹீரோக்கு பஞ்ச்லைன் கிடையாது, மாஸ் ஹீரோ என்னென்ன பண்ணணுமோ ஹீரோயிசம் அதில் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு புரியவே இல்லை, அந்த கான்செப்டே புரியல. இப்போ இன்ட்ரோ சாங் எடுக்கலைன்னா அது நியூ ஏஜ் சினிமாவாங்கிற மாதிரி ஆகிடுது. இப்போ இன்ட்ரோ சாங்னு இப்போ ஒரு படம் இன்ட்ரோடியூஸ் ஆகிடுச்சு, இப்போ இன்ட்ரோ சாங் போகலைன்னா அது வந்து பழைய அந்த காலத்து சினிமாவா? இன்ட்ரோ சாங் போயிடுச்சுன்னா அந்த காலத்து சினிமா, இன்ட்ரோ சாங்கே வைக்கலன்னா ஒரு புது சினிமாவா? அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லாஜிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பஞ்ச்லைன் பேசிகிட்டே இருக்காங்க. என்னோட புரிதலில் 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டான்னு எழுதுனா ரைமிங் டைமிங், அதெல்லாம் தான் பஞ்ச் டைலாக். இப்போலாம் பஞ்சே செம்மையாக கம்மியாயிடுச்சு. அவ்வளோ பெரிய பஞ்சாலாம் ஒன்றும் ரைமிங் டைமிங் வச்சு பேசுகிற மாதிரிலாம் எனக்கு தெரில. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக பார்க்க ஆரம்பிச்சு மாறிடுச்சு காலத்தோட ஓட்டத்தில். இப்போ வந்து நசீர் வெட்ராங்கிறது ஒரு சாதாரண டைலாக். ஒரு வில்லன் வந்து ஒரு சோகமாக நசீர் வெட்ரா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறான்னா, அதுக்கு மீம் டெம்ப்ளேட்டாக வேறு எமோஷன், வேறு கான்டெக்ட், வேறு இன்டர்பிரேஷன் கொடுத்து போயிட்டுருக்க சோஷியல் மீடியாவில் வளம் வர இந்த டைமில் பஞ்ச் டைலாக் இல்லாமல் ஒரு படம் ஹீரோ பண்ணுறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இன்ட்ரோ சாங்கும் பஞ்ச் டைலாக்கும் இல்லாமல் இந்த மாதிரி ஹீரோயிசம் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய ஒரு ஒரு ஆர்ட் ஃபிலிம் லெவலுக்கு அவங்க அப்படி பிராண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல. தட்ஸ் வாட் அப்படி அப்படி தான் எனக்கு அவங்க போடுற எஃபர்ட்லாம் அவங்க சொல்கிறத பார்க்குறப்ப அப்படி ஒரு விஷயம் பண்ண மாதிரி நினைக்கிறாங்களோன்னு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் நினைக்கிறேன் ஹீரோயிசம்னா என்ன, இந்த இன்ட்ரோ சாங்கும் பஞ்ச் டைலாக்கும் பேசலாம், ஒரு ஹீரோயிசமே பண்ணலையா? என்னை பொறுத்த வரைக்கும் பில்லா படத்தில் அந்த ஒரு ஐ திங்க் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே இருக்க கேங்குக்கே இவன் பில்லாலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஒரு கவுந்த லாரியோ ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல இருந்து எல்லோரும் வெளில வராங்க, ஒவ்வொரு கைதியாக வெளியில் வருவாங்க, எல்லோரும் கூலிங் கிளாஸ் போடுவாங்க. அப்போ தலை அஜித்தும் கையில் கை விலங்கோட தலைவன் வந்து அழகாக கூலிங் கிளாஸ் போட்டு நடந்து வரப்போ அது ஒரு ஒரு மாசான மூமெண்ட்டு. அது பஞ்ச் டைலாக்லாம் ஒன்றும் கிடையாது. 6க்கு அப்புறம் 7டா, சிவாஜிக்கு அப்புறம் எவன்டாகாமல் டைலாக் அடிச்சுட்டு இருப்பாங்க. நீ அடித்தா அடி, நான் அடித்தா இடிங்கிற மாதிரி டைலாக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணாடி மாட்டுறது தான். நீங்கள் அவ்வளோலாம் எங்கே போகிறீங்க? ஆரம்ப படம் எடுத்துக்கோங்க. தட்ஸ் லைக் அ பெஞ்ச் மார்க், தட்ஸ் செட் அ நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார் மாஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் நம்ம ஹீரோக்குன்னு. இதே நம்ம தலைவன் அஜித் வச்சு படத்தோட ஓப்பனிங் எஸ்கலேட்டர்லேருந்து தலைவன் வெளில வராப்புல, வீரம் படத்தெல்லாம் மழை கொடையிலேருந்து வெளில வராப்புல, அதுதான் இன்ட்ரோ ஷாட்டு. பீக்கு பவர்ஃபுல் எனஃப். நீங்கள் ஜானர் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்க, இந்த படத்தில் ஹீரோக்குன்னு ஒன்றும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டபிள், ஃபைன், கூல். நீங்கள் ஹீரோக்குன்னு எதுவும் பண்ண வேணாம். அந்த ஸ்டோரிக்குன்னு ஒரு எலிவேஷன் நடக்கும்ல, ஸ்டோரிக்கு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு ஒரு எலிவேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த எலிவேஷனை காட்டுங்க. உதாரணத்துக்கு ஆரம்பம் படத்தில் ஒரு முக்கியமான குரூஷியலான டைமில் எங்கே ஆர்யா வந்து ரேட் அவுட் வந்து இப்போ பக்கத்தில் இருக்க போலீஸ்ட்டு சொல்கிறாங்களோ இவன் தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன், ஒய்ஃப்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி, கிட்னாப் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்களோங்கிற மொமெண்ட் அப்போ லிஃப்ட்டு திறக்கும் பார்த்தா அங்கே உள்ள தலைவன் அஜித் குமார் நின்றுருப்பாப்புல, தலை அஜித். அந்த தலை நிற்கிறப்ப அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அது படத்தில் அவர் நிற்கிறது தான் அந்த மொமெண்ட். அந்த கதைக்கு ஒரு ஹீரோக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குது, அவரை தாண்டி எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ ஆரம்பம் படத்துலேயே ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வாங்குற அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்றப்ப இப்படி இழக்கமாக வந்து கையை ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஹோல்டு பண்ணுறப்ப அவர் அப்போ கண்ணாடி போட வருவார். சரி வாங்க போகலாம், இப்படி கண்ணாடி போட வருவார். அப்போ தான் கரெக்டாக கையை இப்படி தொடுவாங்க, ஹோல்டு பண்ண வருவாங்க. அப்படியே இப்படி பார்ப்பார், ஒரு ஜஸ்ட் ஷி லுக் பேக், ஸ்டார் இட் ஹிஸ் ஐஸ். உடனே ஒரு கையை எடுப்பார், உடனே ஒரு கண்ணாடி போட்டு நடந்து போவார். இந்த மாதிரி அந்த கதைக்கு ரெலவெண்ட்டாக, அந்த கேரக்டருக்கு ரெலவெண்ட்டாக தேவையான இடங்களுக்கு எலிவேஷன் கொடுக்கணும்.
அது பண்ணுறது தப்பு இல்லை, அதுக்கு பேர் ஹீரோயிசம். ஆனால் அதுக்கு பேர் ஹீரோயிசம் இல்லை நான் நம்புறேன். அது அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட், அது ஒரு எலிவேஷன், ஹீரோக்கான மாஸ் மூமெண்ட்டு. இல்லை அதுக்கு பேர் தான் ப்ரோ ஹீரோயிசம்னா பரவாயில்ல, ஹீரோயிசம் இருந்துட்டு போகுது, ஹீரோயிசம் தப்புன்னு இப்போ யார் சொன்னா? கிரிஞ்சு தவறுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஹீரோயிசம் தவறுங்க. இப்போ ஹீரோயிசம் இருந்து இல்லைன்னா அந்த ஹீரோயிசம் வந்து அந்த படம் பார்க்க மாட்டோம், பாய்காட் பண்ணுவோங்கிற மைண்ட் செட்டில் இப்போ மக்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுக்குலாம் ஹீரோயிசமே பண்ணுறதில்ல. ஏங்க இதெல்லாம் ஹீரோயிசம்னா, தலை ஃப்ளைட்லேருந்து தொங்குறான் டாம் குரூஸ்னா அதுவும் ஹீரோயிசம் தான். பூஜ் கலிஃபாவில் தொங்குறான்னா ஹீரோயிசம் தான். ட்ரெயின் மேலே சண்டை போடுறான்னா ஹீரோயிசம் தான். மவுண்ட் கிளிஃப்லேருந்து பைக்கு தாவறானா அதுவும் ஹீரோயிசம் தான். ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுட்டு ஃப்ளைட்டை ஓட்டுறாரு, ஜெட்டை ஓட்டுறாருன்னா அதுவும் ஹீரோயிசம் தான். படத்துக்காக கேரக்டர் மூலியமா தன்னை வருத்திக்கிட்டு எவ்வளோ பெரிய எஃபர்ட் போடுறாரோ அப்போ இது எல்லாமே ஹீரோயிசம் தான். அப்போ டாம் குரூஸ் படம்லாம் பார்க்கவே மாட்டீங்களா நீங்கள்? ஜான் விக்னு ஒரு படம், அதில் ஒரு ஹீரோ வந்து ஹீஸ் அ கான்ட்ராக்ட் கில்லர், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அந்த அண்டர் வேர்ல்டில் அதில் அவரோட அந்த பீக் மூமெண்ட், அந்த நாய் இறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் ஞாபகத்தமாக அந்த ஒரே ஒரு நாயும் இறந்ததுக்கப்புறம் சாவடிச்சதுக்கப்புறம் தலைவன் கீழே போய் சுற்றி வச்சு அடின்னு உடைக்கிறாருல, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனு. இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் என்ன, இப்போ ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? இல்லை நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணுறோம், நம்ம ஜானர் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறோம், அதெல்லாம் ஜான் வீக்லாம் ஜானர் ஸ்பெசிஃபிக் படம் இல்லையா? அந்த புரிதலே ரொம்ப தப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கிளாரிட்டி எது கொடுக்குறேன்னா, இந்த படத்தில் ஏதோ ஹீரோ வர்ஷிப் இல்லை, நாங்கள் வந்து ஹீரோயிசமே பண்ணலை, இன்ட்ரோ சாங் வைக்கல, பஞ்ச் டயலாக் பேசல, அப்போனா ஒரு இப்போ ஒரு சாதாரண ஒரு படம், இப்போது ஹீரோட்ட வந்து ஹீரோயிசம் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் மாதிரி நல்ல கருத்துள்ள படத்தை எடுத்துகிட்டு போய் பண்ணலாம். உமன் சென்ட்ரிக் ஃபிலிமுக்கு நல்ல எக்ஸ்டெண்டட் கேமியோவாக பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சொல்கிறேன். அதுவும் இல்லையா, ஒரு நல்ல ஸ்டோரிக்கு நல்ல டைம் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கோர் இஷ்யூ பற்றி, இது லவ் ஸ்டோரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு டேரக்டர் சார். அப்படின்னா அந்த லவ் ஸ்டோரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி மட்டுமே டீட்டெயிலாக நல்ல புரிதலோடு பேசியிருக்கலாம். அதுவுமே பண்ணலை, அதுதான் எனக்கு வருத்தம். ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியாக இப்போ காத்தல்னு சொல்லிட்டு த கோர்னு சொல்லிட்டு மம்முட்டி சாரும் ஜோதிகாவும் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில். ஐ காட் an opportunity to see in film festival கோவா போன 2023 நினைக்கிறேன். ஆமாம், அந்த டைமில் நான் பார்த்தேன். ஸோ தட் வாஸ் வெரி 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 வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அப்படிப்பட்ட மம்முக்கா மாதிரி ஒரு ஸ்டாரு ஜோதிகா மேமோட சேர்ந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக, பட் ஸ்டில் ஐ ஒன்ட் கன்சிடர் இட்ஸ் அ கான்ட்ரவர்ஷியல், பட்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்க ஒரு விஷயத்த ஒரு கான்டெம்பரரியாக இப்போ இருக்க ரியல் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி இருந்தால் எப்படி டைனாமிக்ஸ் இருக்குங்கிறத அழகாக எடுத்திருந்தாங்க. அதில் பெருசாக ஹீரோயிசம் இருக்காது, மம்முட்டிக்குன்னு ஹீரோ எலிவேஷன் இருக்காது, மாஸ் பில்டப் இருக்காது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது, பிஜிஎம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அது ஜஸ்ட்டு ஒரு வாழ்வியல் மாதிரி இருக்கும் அந்த படம். அப்போ அந்த மாதிரி எடுக்கலாமே ஒரு படம். அதில் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை கடத்திடுவாங்க, அதனால ஹீரோ ஒத்தாளாக போய் காப்பாற்ற போகிறாரு. ஆனால் அதுக்கு பேர் ஹீரோயிசம் இல்லை, ஏன்னா அதில் இன்ட்ரோ சாங்கில் பஞ்ச் டயலாக் இல்லைன்னா அதனால் ஏற்றுக்க முடியல. ஐ டோன்ட் பை இதுதான் என்னோட நிலைப்பாடு. இது ஒரு மிகப்பெரிய ரேண்டாக மைண்டில் அப்படியே பாட்டில் அப்போ இருந்துச்சு, அதை அப்படியே கொட்டிட்டேன்.